வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். கிட்டத்தட்ட என்னடா ஒரு ரூமில் இருந்து பேசுகிறீ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக ஒருத்தர் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருங்க. என்னென்னா நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோவில், கடைசியாக நான் இதை ஒரு பாலத்தில் முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மந்திர் இருக்குது பக்கத்தில், அந்த மந்திர் நீங்கள் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வீடியோ எடுங்க, முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வியூவர்ஸ் காட்டுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வழியாக இங்கே பக்கத்தில் ஒரு மந்திர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, மால்வன்றிலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நடுக்காட்டில் நான் பேசியிருப்பேன். அதோடு முடிச்சிருப்பேன் வீடியோவை. அந்த பாலத்தில் வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் ஏறி வந்தேன். அப்படியே வரும்போது நைட்டு ஒரு இடத்துல மந்திர் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. லிஃப்ட் கொடுத்தவங்க சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ ஹெல்ப் பண்ணார். அந்த மந்திர் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே போயிட்டு மார்னிங் ஷூட் பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியா. ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு அதை ஷூட் பண்ணிவிட்டு ப்ரோவோட ஐடியா கேட்டுட்டு ப்ரோ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு, அவங்க இங்கிலீஷ் டீச்சர் கூட. ஸோ அதனால் காலையில் ஒரு 8:30 இல்லை 9 மணிக்கு அவர் கிளாஸ் போயிடுவாராம். அதுக்குள்ளே நீங்கள் வாங்க ப்ரோ, நம்ம இந்த கோயில் ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலாக அவங்க மந்திர் சொல்கிறாங்க, ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு அப்படியே நீங்கள் அடுத்த அவுட்லைன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். அவர் எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி டேஸ், பல நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு ரூமில் தங்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தங்கிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதான் சொல்லலான் இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவில் நம்ம ஸ்டார்டிங் கன்னியாகுமரியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த ரூம் ஸ்டேவும் எடுத்துக்கல. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டே எடுக்கிறேன். ஸோ அதனால் இந்த ப்ரோக்கர் ரொம்ப 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 தேங்க்யூ. இந்தியா அவுட்லைன் வ்ளாக்லேயே இன்றைக்கி 56வது நாள் ஆகுது. இந்தியா அவுட்லைன் வ்ளாக்லேயே நான் ரூம் எடுத்ததே இல்லை. இப்போ தான் ரூம் எடுக்கிறேன். நான் எடுக்கலை, பர்சனாக எடுக்கலை. ஒருத்தர் தங்கி இந்த மாதிரி தங்கி பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நேற்று தான் சூப்பராக தூங்கினேன், இருக்கிறதுலே செம்மையாக தூங்கினேன். ஸோ பாருங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே நம்ம கிளம்பலாம். இந்த ரூமில் தான் தூங்கியிருந்தேன் நேற்று. சின்ன ரூமாக தான் இருக்குது, ஓகே. பட் குளிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன், அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே இந்த பெரிய பில்டிங்க, இங்கே ஆக்சுவலாக 4 ரூம் இருக்குது. இந்த 4 ரூமில் ஒரு ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். இங்கே இது ஆக்சுவலாக கெஸ்ட் ஹவுஸ் தான். அதாவது இந்த பஞ்சாயத்தோட என்ன சொல்கிறாங்க, கிராம பஞ்சாயத்தோட இதுவாக ஒரு பெரிய பில்டிங் மாதிரி. வர்றவங்க அங்கே தாங்க கோயில் இருக்குது, அங்கே வர்றவங்க ஏதாவது இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஏதாவது கெஸ்ட்டு வர்றவங்க இங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அரேஞ்ச் பண்ணி தங்க சொன்னார். அதான் தங்கியாச்சு, நல்லா குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இப்போ வர சொன்னார் ஒரு 10-15 நிமிஷத்தில் வாங்க ப்ரோ ஷூட் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. இது என்ன மந்திர்னா ராமேஸ்வர் மந்திர்னு சொல்கிறாங்க. அதான் பார்க்க போகிறோம். போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ, வீடியோ எடுக்கணுமோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். அடுத்த அவுட்லைன் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது, ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு மந்திர் இருக்குது. அங்கே தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன குடிசை மாதிரி அங்கங்கே இருக்குது. அங்கே தான் ஐயர் தங்குறாருன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம். இப்போது இங்கிலீஷ் டீச்சர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தோடனே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். பட் போகிறது இந்த வழி தான், வந்ததே இந்த வழி தான். நேற்று நைட்டு தான் வந்தேன்.
போகிறதும் சேம் இந்த வழியாக போயிட்டு தான் நம்ம அவுட்லைன் போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இதாங்க அந்த மந்திர், இது ராமேஸ்வர் மந்திர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் டீச்சரை தான் பார்க்க போகிறோம். இவர் தான் இவர் நேம் ப்ரோ சந்தோஷ் ராணே. அவர் தான் வந்து நேற்று வந்து நம்மளுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ரோ, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஃபார் திஸ் மந்திர்? The Rameshwar Mandir, right? Right. So, can you explain for Yes, I will. I would like to, because this is my village. My village name is Kandarga, and we have this Gram Daivat. Okay. Main devotee of our village is Rameshwar Mandir Kandarga, and it has a history. Because when Chhatrapati Shivaji Maharaj was building its fort, Sindhuga Fort at Malvan, so that time he had facing some problems while constructing that fort, and it was not completing. Okay. So it is a story told by our story is coming from our ancestor and our grandfather, father, and others also village people older. They also telling us that he was facing that problem. He was not able to construct the Sindhuga fort. That time Sri Rameshwar Maharaj, our devotee, came appeared in his dream, and he told me that I have some means what you call it's avatar here, so you should come first here and you should build a small temple on it. Then you will construct your fort, then it will complete. And in 16th century, you can hear that Chhatrapati Shivaji Maharaj statue is there. Yeah, this statue. Okay. Yeah, statue is there, and Shivaji Maharaj built that small temple inside this big temple. You can see there. Okay. And then as a symbol of banyan tree, so he built there that banyan tree. You can see there banyan tree. Banyan tree. Called Shivaji Chawal. Okay. In Marathi. This is the history for it. Many temples are here, Rameshwar temple and other temples are here. Okay. This nearby near? Yeah, nearby near, and you can see that also. Okay. You can see, you can shoot that photo also. And that history is written here. Why did this they build this statue? Okay. Written for any English that book? Not in English. It is in Marathi. Okay. But you can shoot and. This is for the. This is called Tamil is Alamaram. Alamaram. Yeah. Okay. ஸோ அதான் வந்து சத்ரபதி சிவாஜின்றாங்க. சத்ரபதி சிவாஜி யா இந்த மகாராஜா தான் வந்து இங்கே கட்டியிருக்காராம். ஸோ வந்து 1800 சம்திங் 16th சென்ச்சுரி 1600வது வருஷத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. 1600ன்னு நினைக்கிறேன். அது 1668ன்னு நினைக்கிறேன். 1664. ஓகே, 1664 வந்து கட்டியிருக்காங்க. சின்னதாக கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அதுக்கப்புறம் டெய்லி வந்து இங்கே மக்கள் கும்பிட்டுட்டு இந்த மந்திரில் வந்து கும்பிட்டுட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் தட் வித் கணபதி and there is a Shambhu means like Rameshwar, like Shankar. Okay. Shankar means what kind of god? Shankar means like Mahadev. Okay. Shivan like yes. Yeah. சிவன் பார்வதி. ஸோ அந்த சேம் அதே மாதிரி தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். பட் வந்து இது கொஞ்சம் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பூ மட்டும் வச்சு பார்க்குற மாதிரி. Okay. Many devotees come from Karwar also, from various part of Maharashtra also, like Mumbai, Pune and others also. And many devotees you can come I think next month. July, okay. They will come here for taking darshan. ஓகே. அடுத்த மாதம்தான் வந்து இங்கே வர்றதுக்கு தோதுவான இது மாதமாக. அங்கே நிறைய பேர் இங்கே வந்து வராங்களா, நிறைய ஊரில் இருந்து கூட வந்து பார்க்குறாங்களா. ஓகே, வேறு? ஸோ another any point of this mandir? Also, there are many programs arranged in every inside year. There were 10 to 15 times we arrange. Many programs are there. You can see that list on that board. Okay. So once thrice in a year, people from here and devotees from here, they go to Sindhuga Fort. Okay. By walking.
from By what? Kandelgaon to Malvan, and they go there, they visit Sindhudurga fort, they stay there. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி விநாயகர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனீங்கன்னா பெரிய நீங்கள் பார்க்குற ஒரு பெரிய மந்திர் இருக்குது. Then come by this side. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து முருகன் நினைக்கிறது. That small temple, it is built by Chhatrapati Shivaji Maharaj. யா ஓகே ஓகே. And symbol of that Chhatrapati Shivaji Maharaj planted that banyan tree there. ஓகே. So it's called Shivaji's word in Marathi. மராட்டி It's banyan. பனியன் It's, ட்ரீ. banyans of Shivaji Maharaj. It's like Shivaji's word in Marathi. ஓகே. It is a symbol from last 360 years. It has been there. ஓ 360 இயர்ஸ் ஓல்டு. More ஓகே than ஓகே. that. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் பழமையான ஒரு மரத்துக்குள்ள தான் அவங்க இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்களாம். ஸோ சேம் சின்னதாக தான் இந்த அளவு தான் கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் After பெருசாக building this small temple on that, Okay. then Chhatrapati Shivaji Maharaj would build that completed that Sindhudurga fort's construction. ஓ ஓகே ஓகே. So it is a rich history we have. வாட் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் It's called Taranga in Marathi. ஓகே. Okay, so when we have Dashra and other programs, so that time they means we use means all people means devotees they use. ஓ They come ஓகே there and many people come and they take darshans here. ஓகே ஓகே For that. ஓகே. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு நானும் ப்ரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரோ ஃபேஸ் தரல. நான் வந்து Because of sunlight. சம்சா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சம்சா சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப போக வேண்டியதான். ப்ரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து மெயின் ரோடில் நின்றுருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போதா, இந்த ரோடு உள்ளே தான் வந்து இந்த வீரபத்ரன் சத்ரபதி சிவாஜி வந்து அவரோட அந்த மந்திர் உள்ளே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அங்கே போனதுலேருந்து ஸ்டே பண்ணி நம்மளை தங்க வச்சு, அது இல்லாமல் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவர் அந்த இங்கிலீஷ் டீச்சர். இப்போது இங்கேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு குணகேஸ்வர்ன்ற ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதே மாதிரி இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக இவர் பேக் சைடில் இந்த பக்கம் தான் போகிறாரு. மல்வன் தான் போகிறாரு. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டிங்கன்னு தெரியும். மல்வன்லேருந்து தான் நம்ம இங்கே வந்திருப்போம். ஸோ அங்கே தான் போயிட்டு இவர் இங்கிலீஷ் டீச்சராக போய் இது ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ டெய்லி இப்படி தான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு. டெய்லி போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி தான். தேங்க்யூ Welcome. ஸோ ஓகேங்க, பார்த்துருப்பீங்க இந்த இது சத்ரபதி சிவாஜியோட மந்திரை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். 57வது நாளில் பார்க்கலாம். இன்றைக்கி 56வது நாள் இந்தியா அவுட்லைன் ப்ளாகில். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.